வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டும் அதை பயன்படுத்த முடியாத நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் உள்ளனர். அவர்களது சோகத்தை விளக்கும் செய்தி தொகுப்பு இதோ. சுனாமி தாக்குதலுக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடற்கரையோரம் வசிக்கும் மீனவர்களுக்காக 2009ஆம் ஆண்டு மணக்குடி கிராமத்தில் 3,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 85 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. மோர்பண்ணை, முள்ளிமுனை, காரங்காடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்களுக்கு இங்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. குடிநீர், பேருந்து போன்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாததால் ஏராளமானோர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று விட்டதாக அந்த பகுதியில் வசிப்பவர்கள் தெரிவிக்கின்றனர். குடியிருக்காம அவங்களும் போயிடுறாங்க. எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்ல. எல்லாம் போக காரணம் இந்த வீடெல்லாம் பாருங்க, கதவெல்லாம் உடைச்சு தண்ணி அடிக்கிறது, போறது, பிராந்தி பாட்டில குடிக்கிறது. இருக்கிற 2 ஆம்பளை எல்லாம் நாங்களும் அந்த தொழில அதுன்னு போயிடுறோம். இருக்கிற பொம்பளை யாருமே போய் கேட்க முடியாது. எந்த ஒரு வசதியுமே இல்ல. ஏன்னா கேட்டீங்கன்னா ஃபுல்லா புதர் மண்டி போய் கிடக்கு. குடிக்கிற தண்ணி கூட ஒரு குடம் 10 ரூபா வாங்குற சூழ்நிலையா இருக்கு. குழந்தை குட்டி இங்க படிக்க போனா அது 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இங்க மணக்குடி அங்கிருந்து போகணும். அதுவும் தனியா தான் போயிட்டு தனியா வரணும். ஒரு குடம் தண்ணீர் 10 ரூபாய் கொடுத்து வாங்குவதாகவும், காலியாக உள்ள வீடுகளில் சமூக விரோத செயல்கள் நடப்பதாகவும், சிலர் பன்றி வளர்ப்பதுடன் குடோனாக பயன்படுத்துவதாகவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நாங்க இப்ப குடியிருக்கிறது 30 பேர் நாங்க இருக்கோம். இந்த வீட்டுல குடியிருக்க காரணம் தண்ணி இல்லாதனாலதான் எல்லா மக்களும் இருந்துட்டு போயிருச்சுங்க. நாங்க இப்ப இங்க நாங்க பிள்ளைகளும் குட்டியும் இருக்கோம். எங்களுக்கு தண்ணி வசதி இல்ல, பஸ் வசதி கிடையாது. நாங்க இங்க இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போய் பஸ்ஸுக்கு போக வேண்டியதா இருக்கு. நாங்க இங்க இருந்து போய் தொண்டியில போய் சாமான் வந்து இங்க சோறாக்கி நாங்க சாப்பிடாப்புல இருக்கு. பஸ் வசதி இருந்தா நாங்க பக்கத்துல இறங்கி வந்துருவோம், போயிருவோம். எங்களுக்கு எந்த வசதியுமே இல்ல. கரண்ட் கணக்கெடுக்க கூட வாராகல. இந்த காட்டுக்குள்ள வாரதுக்கு பயந்துகிட்டு கரண்ட் கணக்கெடுக்கிறது இல்ல. எஞ்சியுள்ள மக்களுக்காக குடிநீர், பேருந்து வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும், வீடு இல்லாதவர்களுக்கு குடியிருப்புகளை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பாலா.